இல்ல இல்ல, என் மேலதிகாரி என்ன ரொம்ப பாராட்டினாரு. அவரோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்குது. என்னது ஹேஷ்டேக் ஷேர் பண்றியா? இல்ல சார். பப்ளிக் சத்யாவை சூப்பர் ஸ்டாரா பாக்குறாங்க. போராட்டம் மெரினா புரட்சி ரேஞ்சுக்கு பத்திட்டு எரியுது. இனி சத்யாவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் ஒரு ஷேர் பண்றேன், நீ ஒரு ஷேர் பண்ண. இது டிவில பாத்து இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். போராட்டம் பண்றது யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்லயோ, உங்க பக்கத்து வீட்லயோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையோ ஒரு கர்ப்பிணி பொண்ணு கண்டிப்பா இருப்பாங்க. ஆனந்தியா அவங்கள ஒருத்தரா நினைச்சீங்கன்னா இதோட வலி உங்களுக்கு புரியும். ஆனந்தி இந்த சலுகையை இலவசமாலாம் கேட்கவே இல்லை. இருக்கிற சட்டத்தை அமல்படுத்துங்கன்னு தான் சொல்றாங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிற அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பி, அம்மா, அப்பான்னு எல்லாருக்கும் நானும் ஆனந்தியும் தலை வணங்குறோம். ஆனா இது இதோட முடிஞ்சிடக்கூடாது. ஆனந்திக்கு நீதி கிடைக்கணும். அதான் இந்த போராட்டத்தோட நோக்கமே. இத பார்த்து நிறுகிற ஜட்ஜு, வக்கீல்கள், அறிஞர்கள், அதிகாரிகள் எல்லாருமே ஆனந்திக்காக உதவணும். நன்றி. நீதி வேண்டும், நீதி வேண்டும், போராடுவோம், போராடுவோம். அந்த எஸ்ஐ சத்யா சாதாரண ஆள் இல்லப்பா. அவ்வளோ பெரிய கம்பெனி ஓனருக்கே வச்சா பாரு ஆப்பு. அவதான்பா உண்மையான அயன் லேடி. அண்ணா வடபழனி ஆபீஸ் போனோம். பிரசவத்துக்கு இலவசம்னு வச்சிருந்தேன். இனி பிரசவத்துக்கு முன்னாடி இலவசம் தான். வாமா போலாம். சரிப்பா, அப்புறம் பார்க்கலாம். பொம்பளைங்க ஏதோ போராடுறாங்கன்னு நினைக்காம இதை உணர்வு பூர்வமா டெலிகாஸ்ட் பண்ணி மக்களாண்ட கொண்டு போனதுக்கு ஜீ தமிழ் நியூஸ்க்கு நன்றி. ஆனந்திக்கும் உங்களுக்கும் வெற்றி கிடைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ். வர மேடம். ஏசி சார். கங்க்ராச்சுலேஷன் சத்யா. தேங்க்ஸ் சார். தனி ஒரு எஸ்ஐய ஒரு பெரிய காரியம் ஒன்று பண்ணியிருக்க. ஆர்ஜிஎம் கம்பெனி பக்கமே போறதில்லைன்னு இனி என்னையும் கோமாளியாக்க முடியாது. சாரி சார். எங்க டிவியில் என்னை பத்தி சொல்லிடுவியோன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்த. பட் நீ சொல்லல. உன் பேட்டியை பார்த்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் என்னை பாராட்டியிருக்காங்கன்னா பாரு. நானும் இப்போதான் உன் ஹேஷ்டேக்கை ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் சார். ஓகே, எனிஹேவ் ஆல் த பெஸ்ட். யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். ஏசியே பாராட்டிட்டார் தங்கம். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். இங்க ஆனந்திங்கிறது யார் மேடம்? ஆனந்திங்கிறவங்க இவங்க தான். ஆனந்தி மேடம் தோ இவங்க தான். ஜட்ஜமா இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க மேடம். உங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிக்குது. கோர்ட்டே முன் வந்து இது சுவோ மோட்டோ கேஸ்னு எத்துக்குச்சு. அப்படின்னா என்ன மேடம்? அதாவது சம்பந்தப்பட்டவங்க கேஸ் குடுக்காம போய் நடுகிற பிரச்சனையில குற்றத்துக்கான முகாந்திரம் இருக்கிறதா கோர்ட்டுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்களாவே கேஸ ஃபைல் பண்றாங்க. இப்போ அப்படிதான் இந்த கேஸ கோர்ட் எத்துக்குது. 3 பேர் கொண்ட பெஞ்ச் உங்க கேஸ விசாரிப்பாங்க. மேடம் எப்ப மேடம்? அது இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ. நாளைக்கே வா. இது உங்க கஷ்டத்துக்கான வெற்றி. நீங்க நம்பிக்கையோட போராடினதுக்கான பலன். இப்பதான் மேடம் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இது அந்த ராஜகோபாலுக்கு பெரிய அடி. உங்களை ஜெயிக்க விடாம எல்லா ட்ரிக்கையும் பண்ணிருப்பான். புரியுதா? மேடம் நீங்க எங்க பக்கம் இருக்கீங்க. எங்களை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது.
நாளைக்கு காலைல நீங்க கோர்ட்டுக்கு போற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் மேடம்? எதிரியோட மூளை எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். நீ சேஃபா இரு. உனக்கு நைட்டு செக்யூரிட்டிக்காக 4 கான்ஸ்டபிள போடுறேன். சரிங்க மேடம். இப்ப கூடியிருக்கிற நாமெல்லாம் சிட்டில பெரிய பிசினஸ்மேன். ஆனா சீக்கிரமே அந்த பேரை இழந்துருவோமோன்னு சந்தேகமா இருக்கு. ஆனந்தியோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டா நமக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. ஒரு சாதாரண கர்ப்பிணி பிரச்சனைய ஏன் இந்த அளவுக்கு வளர விட்டீங்க? நாங்க வளர்க்கல. அந்த எஸ்ஐ சத்யா ஊதி பெருசு பண்ணிட்டான். நான் அவனை வெறும் ரவுடி போலீஸ்ன்னு நினைச்சிட்டேன். ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேலை பார்த்து ஜஸ்டிஸ் ஃபார் ஒர்க்கிங் மதர்ஸ்னு ஹேஷ்டேக் வைரல் ஆக்கி கோர்ட்டே வாண்டடா வந்து சோமோட்டோ கேஸ் போடுற அளவுக்கு பண்ணிட்டான். அதை ஏன் சொல்றீங்க? என் பொண்ணு என்கிட்டயே சத்யாவுக்கு ஆதரவா பேசுறா. இதோட ரிசல்ட் என்னன்னு டோட்டல் தமிழ்நாடே எதிர்பார்க்குது. நீங்க வேற லெவல் மேடம். நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. கேஸ கோர்ட்டே எடுத்து நடத்தும்னு போராட்டம் பண்றவங்களே எதிர்பார்க்கல மேடம். இந்நேரம் அந்த ராஜகோபாலும் ரோஹனும் தீ வச்ச மாதிரி துடிச்சிட்டு இருப்பாங்க. சத்யாவை பாராட்டுறதுக்காக நம்ம இங்க கூடல. இப்ப என் கம்பெனி தானேன்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க கம்பெனிக்கும் இதே நிலைமை தான் வரும். கோர்ட்ல தீர்ப்பு சத்யாவுக்கு ஃபேவர் ஆயிடுச்சுன்னா நம்ம பிசினஸ் எல்லாம் ஊத்தி மூட வேண்டியதான். பிரச்சனை ரோட்ல இருக்கும் போதே அமுக்கி இருக்கணும். இப்ப கோர்ட்டுக்கு போயாச்சு, என்ன பண்றது? நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனிமே நடக்க போறதை நம்ம பக்கம் திருப்போம். இருக்கிற டைமை யூஸ் பண்ணி கேஸை நமக்கு சாதகமா மாத்தி ஆகும். இப்போதைக்கு டைம் நமக்கு சாதகமா தான் இருக்குது. ஆனா கோர்ட்டு தீர்ப்பு தான் ஃபைனலா இருக்கும். நம்ம பக்கம் இருக்க நியாயம் தெரிஞ்சுதான் கோர்ட்டே ஆனந்தி கேஸ் எடுத்திருக்கு. நிச்சயமா ஆனந்திக்கு நீதி கிடைக்கும். எல்லா கம்பெனிலயும் ஒரு பாதிக்கப்பட்ட ஆனந்தி இருப்பா. ஆனா காப்பாத்த அங்கெல்லாம் ஒரு சத்யா இருப்பாளான்னு தெரியாது. இந்த ஒரு கேஸ் மூலமா எல்லா ஆனந்திக்கும் நியாயம் கிடைக்கணும். ஏழைங்களோட கடைசி ஆயுதம் உண்மையும் நேர்மையும் தான். அதுதான் அரசியல் பலம், அதிகார பலம், பண பலம். இது எல்லாத்தையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கும். ஏழைகளோட நியாயத்தை ஆதரிச்சோம்னா நாமளும் ஏழை ஆயிடுவோம். நாமெல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாம ஜெயிச்சே ஆகணும். எப்படி ஜெயிக்கிறது? இதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, தீர்ப்பு கொடுக்க போற ஜட்ஜை நமக்கு ஃபேவர் ஆக்கணும். பாருங்க, இவங்க தான் நம்ம கேஸை விசாரிக்க போற 3 பேர் கொண்ட பெஞ்சில் ஒரு ஜட்ஜா இருக்கிறவங்க. இவங்க தான் ஆனந்தி பிரச்சனைய சுவோமோட்டோ கேஸா எடுத்திருக்கிறவங்க. நம்மளோட நம்பிக்கையே இந்த ஜட்ஜு தான். இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனதே இவங்களால தான். இவரை ஈஸியா விலைக்கு வாங்கிடலாம். எனக்கே 2-3 தடவை ஃபேவரா பண்ணியிருக்காரு. இவரு நியாயம் தர்மம்னு பேசுறவர். இவரை வளைக்க முடியாது. 2 ஜட்ஜும் நம்ம பக்கம் இருந்தா இந்த கேஸ் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா இப்ப ஒருத்தர் தானே இருக்காரு. அந்த ஜட்ஜி என்னதான் உறுதியா இருந்தாலும் அவருக்கும் பலவீனமான ஏரியா இருக்கும்ல. இல்ல அவரை சாக்கிய பார்க்கலாம். சாய்க்க முடியலனா இன்னொருத்தரை இறக்குறதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். யாரு? ஹர்ஷத் சோப்ரா ஃப்ரம் டெல்லி. ஹர்ஷத் சோப்ராவா? என்ன சொல்றீங்க? ஆமா, சுப்ரீம் கோர்ட் லாயர் ஹர்ஷத் சோப்ரா. அவரை தான் இந்த கேஸுக்கு வாதாட வர சொல்லியிருக்கேன். இந்தியாவில் அவர் ஏறாத கோர்ட்டே கிடையாது. ஹர்ஷத் சோப்ரா அப்பியர் ஆனா அந்த கோர்ட்டே அதிர ஆரம்பிச்சிடும். ஜட்ஜ்மெண்ட்டே அவருக்கு சாதகமா மாத்திடுவாரு. அவரை யாராலும் ஜெயிக்கவே முடியாது. ஆனந்தியையும் சத்யாவையும் ஜெயிக்கணும்னா இந்த ஹர்ஷத் சோப்ரா தான் பெஸ்ட் சாய்ஸ். இறுதி யுத்தங்கிறதுனால ராஜகோபால் தான் முழு பலத்தையும் காமிப்பான். நம்மளை தோக்கடிக்க எல்லா ஆயுதங்களையும் யூஸ் பண்ணுவோம். நம்மளாண்ட இருக்கிற ஒரே பலம் உண்மை. அதை வச்சுதான் கோர்ட்ல ஜெயிக்கணும். பணக்காரங்க சட்டத்துல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி ஊழியர்களை கொடுமைப்படுத்துறது இதோட ஒழியணும்.
அது நாளைக்கு கோர்ட்ல தெரியும். தங்கம் மேடம், நான் சொன்ன மாதிரி ஆனந்தியோட பாதுகாப்புக்கு 4 கான்ஸ்டபிள் அனுப்பி. ஓகே மேடம். ஏதாவது அவசரம்னா எந்த டைம்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மேடம். சரி மேடம், நீங்க போங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணுவோம். ஓகே சார். ஜட்ஜை மடக்கிறது, ஹர்ஷத் சோப்ராவை இறக்குறது எல்லாம் நம்மளோட ஃபைனல் வெப்பன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காத மாதிரி நாம சில விஷயங்களை பண்ணணும். என்ன டாட்? அந்த ஆனந்தி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக கூடாது. அதையும் மீறி வந்தான்னா அவ போனமா தான் வரணும். புரிஞ்சது டாட், நான் பாத்துக்கிறேன். அமுல் பேபி, அமுல் பேபி, மாமா, மாமா, சௌமியா, சுமார். ரவுடி பேபி, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ரவுடி பேபி முதல்ல கை கொடு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் அமுல் பேபி. சத்யா, நீ சாதிச்சிட்டமா, வாழ்த்துக்கள். அண்ணி, டிவி, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு ஊரே உங்களை பத்தி தான் அண்ணி புகழ்ந்து பேசிட்டு இருக்கு. கையை கொடுங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சௌமியா. ரவுடி பேபி, நீ செம்ம ட்ரெண்டிங்ல இருக்க தெரியுமா? தேங்க்ஸ் தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி பயமுத்திட்டியா அமுல் பேபி? நீ என்ன கிட்னாப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணல, அதான் பதிலுக்கு பதில் நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். ஆமா ரவுடி பேபி, வில்லனுங்களாம் உன்னை கண்டு பயப்படுறாங்க, நீ ஏன் இப்படி பயப்படுற? அது இல்ல அமுல் பேபி, அவனுங்களா என் மேல செம்ம கான்ல இருக்கிறானுங்க. அதான் நம்ம ஊட்டியும் எங்க அட்டாக் பண்ணிட்டானுங்களோன்னு பயந்துட்டேன். இப்ப நீ ஃபேமஸ் போலீஸ் ஆயிட்டல, உன்னை யார் அட்டாக் பண்ண முடியும்? இவ என்ன சாதிச்சிட்டான்னு இப்படி பாராட்டுறாங்க? கேஸ புடிக்கிறதான போலீஸோட வேலை. அதானே, வர வர இவ தும்புனா கூட பாராட்டுவாங்க போல இருக்கு. ஆமா ரவுடி பேபி, எப்படி நீ இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்ச? ஆனந்தி வயித்துல புள்ளிய சுமந்துங்கன்னு கண்ணீரும் கம்பளையுமா ஸ்டேஷனுக்கு வந்து நின்ன காட்சி இன்னுமே என் கண்ணிலே நிக்குது. அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம தூங்குறதே இல்லைன்னு முடிவு பண்ணேன். அதுக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணதால சாதிக்க முடிஞ்சது. சத்யா, எஸ்ஐ ஆன கொஞ்ச நாள்லயே நீ யாருன்னு நிரூபிச்சிட்டமா. ஆனா இந்த கேஸ் கோர்ட்ல ஜெயிச்சாதான் நான் உண்மையா சாதிச்ச மாதிரி அர்த்தம் அம்மா. நாளைக்கு என்ன தீர்ப்பு வருமோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ரவுடி பேபி, இந்த கேஸ்ல நியாயம் இருக்கனால தான் நீ உயிரை கொடுத்து பாடுபடுற. அதனால நிச்சயமா இந்த தீர்ப்பு உனக்கு சாதகமா தான் வரும். கவலையே படாத. அண்ணி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வா ரவுடி பேபி. சரி போமா. வா. வாங்கப்பா போலாம். அனிதா, நாளைக்கு இவ கோர்ட்ல ஜெயிச்சா இன்னும் ஆடுவான். இவ ஜெயிக்கவே கூடாது. கோர்ட்ல நம்மளால ஜெயிக்க முடியுமாமா? கோர்ட்டை விட சத்யா மேடம் மேலதான் எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. யாருமா போன்ல? துபாயில இருந்து அவர் தான் கால் பண்றாரு. ஆனந்தி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நீ எங்க கஷ்டப்படும் போது இங்க நான் எப்படிமா சந்தோஷமா இருப்பேன்?
ஃபேஸ்புக் ட்விட்டர்னு எதை எடுத்தாலும் ஓ விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் ஹேஷ்டேக்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமா ஆனந்தி, இது எல்லாத்துக்கும் காரணம் சத்யா மேடம் தான். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுமா. நீ சிரமப்படும் போது புருஷனா என்னால எந்த உதவியும் செய்ய முடியல. கடன் மட்டும் இல்லனா பிரசவ செலவை நாமே செஞ்சிருக்கலாம். இங்க பாருங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. சத்யா மேடம் எப்படியாவது இந்த கேஸ் ஜெயிக்க வச்சு என் சம்பள பாக்கியும் வாங்கி கொடுத்துருவாங்க. சரிம்மா, உடம்பு நல்லா பாத்துக்க. நான் சீக்கிரமே வர ட்ரை பண்றேன். வச்சட்டுமா? சரிங்க. சரிம்மா. ஆனந்தி மேடம், சத்யா மேடம் அனுப்பிச்சாங்க. வாங்கண்ணே வாங்க. சரிம்மா. அம்மா, மேடம் என்னோட பாதுகாப்புக்கு போலீஸ் அனுப்பியிருக்காங்க. இருங்க, சேர எடுத்துட்டு வரேன். வேணாமா வேணாமா, நீங்க எங்களோட கிளம்பி வாங்கம்மா. கிளம்புறதா? எங்க? இந்த இடம் சேஃப் இல்லைன்னு சத்யா மேடம் ஃபீல் பண்ணாங்க. அதான் யாருக்கும் தெரியாம ஒரு ரகசிய இடத்துல உங்களை தங்க வைக்க சொன்னாங்கம்மா. அப்படியா? ஆனா மேடம் என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. சரி இருங்க, நான் உங்ககிட்டே ஒரு வார்த்தை கேக்குறேன். அம்மா, முதல்ல நீங்க ஜீப்ல ஏறுங்கம்மா. போகும்போது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் ஒரு தடவை அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இதோ மேடமே கால் பண்றாங்க. ஹலோ மேடம், ஆனந்தி பயப்படுறாங்க, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. இந்தாங்க மேடம், பேசுங்க. ஹலோ மேடம். ஆனந்தி, நான் தான் இடத்த மாத்த சொன்னேன். ரோஹனும் ராஜகோபாலும் உன்னை வச்சு ஏதோ பிளான் பண்றதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதான் நான் வேற இடத்த ஏற்பாடு பண்ணேன். நீ தைரியமா போன? அப்படியா மேடம்? சரிங்க மேடம். கான்ஸ்டபிள் சொல்ற இடத்துக்கு நீ பயப்படாம போ. அவங்க உனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. காலையில நான் வந்து உன்னை கோர்ட்டுக்கு கூட்டின்னு போறேன். சரிங்க மேடம். அம்மா, மேடம் இவங்களோட போ சொல்றாங்க. அவங்க சொன்னா அது உன் நல்லதுக்கு தாம்மா. நீ கிளம்புமா. சரிம்மா, வரேன். சரிம்மா, வாங்க மேடம். வரேம்மா. ஏறுங்க. வரேம்மா. இந்தா தண்ணி குடி. தேங்க்ஸ் அமல் பேபி. வாங்க. ஓகே சார். மா மா ஆனந்தி இருக்காங்களா? என்ன விஷயம்? ஆனந்திக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி சத்யா மேடம் தான் எங்களை அனுப்புனாங்க. அப்படியா? இப்பதானே போலீஸ் வந்து ஆனந்தியை கூட்டிட்டு போனாங்க. என்ன சார் சொல்றாங்க? போலீஸா? யார் அது? ஆமா, எங்க கூட்டு போனாங்க? தெரியலையே. மேடம் தான் போன்ல ஆனந்தி கிட்ட பேசி கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. மேடம் சொன்னாங்களா? ஆமா, நீ சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல அமல் பேபி. இன்னுமா? இன்னும் இல்ல. டைம் என்ன ஆச்சு? இன்னும் நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்க. இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். சொல்லுங்க மேடம். நாங்க ஆனந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம்.
சரி சரி, நீங்க உடனே அவளை தேடி போங்க, நான் வந்துடுறேன். எஸ் மேடம். ரவுடி பேபி என்னாச்சு? அமல் பேபி, அந்த ராஜகோபால் ஆனந்தியை தூக்கிட்டான். ராஸ்கல். அமல் பேபி, நான் இப்போ உடனே போய் ஆகணும். நீ சாப்பிட்டு தூங்க. நான் வந்துடுறேன். நீனும் சாப்பிடு.